ஜூன் 12 அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு ஒரு ஃபிளைட் கிளம்புது. அந்த ஃபிளைட் தான் ஏர் இந்தியாவுடைய AI-1701. அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன 10 நிமிஷத்திலேயே கிராஷ் ஆகுது. அந்த இன்சிடென்ட்ல 261 பேர் இறக்குறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதோடைய விசாரணை அறிக்கை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. AIIB ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபிளைட் 2013ல தான் வாங்கியிருக்காங்க. இந்த ஃபிளைட்டை சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஃபிளைட்ல எல்லா விதிமுறைகளும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த ஃபிளைட் கிளம்பும் போது கூட அந்த ஃபிளைட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்திருக்கு. இந்த ஃபிளைட் டைம் 1:38க்குலாம் 180 நாட் ஸ்பீடை வந்து எட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபிளைட்ல இருந்த 2 இன்ஜினும் ஆஃப் ஆயிருந்திருக்கு. பைலட் நோட் பண்றாரு, கட் ஆஃப் பட்டன் வந்து ஆஃப் ஆயிருந்திருக்கு. கட் ஆஃப் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன்ல இருக்க பெட்ரோல் கூடிய கனெக்ட் ஆயிருக்க ஒரு பட்டன். அப்போ ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை பார்த்து கேட்டிருக்காரு, இதை நீங்க ஆஃப் பண்ணீங்களான்னு. அந்த பைலட் வந்து நான் ஆஃப் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 பைலட்டும் சேர்ந்து 10 நிமிஷத்திலேயே ஃபர்ஸ்ட் இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த 4 நிமிஷத்திலேயே இன்னொரு இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகுது. 2 இன்ஜின் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே திருப்பி பழையபடி ஆகிருது. 1:39க்கு பைலட் மேடேன்னு அனௌன்ஸ் பண்றாரு. மேடேனா எல்லாமே கை மீறி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிராஷ் நடக்குது. அதுல தான் 261 பேர் இறந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு மெயின் காரணமே 2 இன்ஜின் ஃபெயிலியர் ஆனது தான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.